இதை நாம் இப்படி புழுவிலிருந்து பல கோடி உடல்களை நாம் பெற்றாலும் இப்ப மான் புலியை கொல்லுகின்ற மானை புலி கொன்று சாப்பிடுகின்றால் மானின் உயிரான்மா புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக மாறுகின்றது. இப்படி நாம் பல கோடி உடல்களை பெற்று வந்தாலும் தீமை என்ற நிலைகளை நாம் நீக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த காலம் மனிதர்கள். மனிதனின் வாழ்க்கையில் முதல் மனிதனானவன். இப்ப நாம் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒன்றொன்று தெரிந்து கொள்ளணும். காட்டு விலங்குடன் விலங்குகளாக மனிதன் வாழ்ந்து வரப்படும் போது வேட்டையாடி அந்த உணர்வு உணவாக மற்றொன்று எப்படி மிருகங்கள் வேட்டையாடுகின்றதோ அதை போல வேட்டையாடி புசித்துக் கொண்டிருந்தவன் தான் மனிதன். ஆகவே இன்று மானை கொண்டால் மானின் உயிரான்மா மனித உடலுக்கு வருகின்றது. ஆக மான் உடலுக்குள் அந்த மானின் உயிரான்மா மனிதனாக பிறக்க நேர்கின்றது. மானை உணவாக புசித்த உணர்வுகள் மானின் மனம் வந்து இந்த உயிர் அந்த மானின் ஈர்ப்புக்கு அழைத்து சென்று அதன் உணர்வு கருவாகின்றது என்பதனை அக்கால மக்கள் தெரிவதற்கு முன்னாடி தன் வாழ்க்கை இச்சை வழி நடத்தி வந்தாலும் அக்காலங்களில் இப்போ தாவர இனங்களின் உண்மையின் உணர்வை அறிந்து கொண்ட மக்கள் உதாரணமாக ஒரு பச்சளையை கையில் எடுத்தால் நசுக்கி கொண்டால் அதை நீங்கள் தேன் கூட்டில் கையை வைத்தாலும் தேனியை கொட்டுவதில்லை. அதே சமயத்தில் ஒரு பச்சளை கையில் வைத்துக் கொண்டு ஒரு தேளை பிடித்தால் நம்மை கொட்டுவதில்லை. ஒரு பச்சளையை நாம் கையில் வைத்துக் கொண்டு பாம்பை பிடித்தால் நம்மை தீண்டுவதில்லை. ஒரு பச்சளையை கையில் வைத்துக் கொண்டு ஒரு புலியின் அதுக்கு தக்க அந்த மனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த புலியும் நம்மை தாக்குவதில்லை. இப்படி மனிதனால் அறிவால் அறிந்து கொண்ட இந்த ஆராதனை தன்னை பாதுகாக்கும் உணர்வுகளை தேடி அடைந்தான். ஒவ்வொரு சமயத்தும் மிருகங்கள் தன்னை சாக்கி மிருகங்களை கொண்டு இவன் சாத்தாலும் மிருகங்களிலிருந்து தப்பிக்க உபாயத்தை கண்டான். இப்படி தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அனுபவத்தில் தெரிந்து கொண்டவன். அதே சமயத்தில் இப்போ 27 நட்சத்திரங்களும் வான்வீதியில் பிற மண்டலங்களில் எடுத்துக்கொள்ளும் நிலைகள் 27 நட்சத்திரங்கள் 27 விதமான உணர்வுகளை சுவாசிக்கின்றது. அதிலிருந்து பால்வெளி மண்டலத்திலிருந்து கவரும் உணவை தான் சூரியன் கவர்ந்து கொள்ளும் போது நமது சூரியன் போகும் பாதையில் நமது பூமி குறுக்கிட்டால் அந்த துருவத்தின் வழியில் நுகர்ந்து நமது பூமிக்குள் மோதும் போது மின்னலாக மாறுகின்றது. ஆனால் ரெண்டும் மோதும் இடம் மேக கூட்டங்கள் இருப்பின் அந்த நீர் சத்தானது நீரை ஊற்றி உதாரணமாக ஒரு இரும்பை காய்ச்சி நீங்கள் நீரில் விட்ட டபான் வெடிக்கும். இதை போல அந்த தாக்கும் உணர்வுகள் வெப்பமாகி இந்த மேக கூட்டத்துக்குள் ஆகிய பின் இந்த உணர்வின் அழுத்தம் அதிகமாகி இடியாக மாறுகின்றது. இந்த இடியின் ஓசை ஆகும்போது மேகங்கள் பல பாகங்கள் வியோகிகின்றது. இடி உழுகும் பக்கம் மழை குறையும். இது இல்லாத நிலையில் ஒதுங்கி ஓடி அடுத்த பக்கம் மோதும் போதும் மழை வரும். இதுகள்தான் இந்த இயற்கையின் இயதிகளை கண்டுணர்ந்த அன்றைய பண்டைய கால நமது மூதாதைகள் புலைசர்கள் என்று சொல்லும் புலையர்கள். ஆகவே இப்போது புலைசர் என்று ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் இவைகளெல்லாம் கடந்த கால புலையர்களால் குறுக்கப்பட்ட உணர்வுகள் தான் இன்று நாம் காவியங்களாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையும் மாறி இந்த உடலின் வாழ்க்கைக்கு அந்த காவியங்களை மாற்றிவிட்டனர். மாறிய உணர்வு தான் நாம் இப்போது அதன் உணர்வுபடி நம்மை அறியாதபடி நாம் யாரோ காப்பார் என்ற நிலைகள் இன்றும் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் என்பதனை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கண்ட உணர்வுகள் இதே போல மின்னல்களோ இடிகளோ தன்னை தாக்காத நிலையில் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த இடி மின்னலை தன்னை தாக்காம ஒரு பச்சலையை வைத்துக் கொள்கின்றார். அது 3-4-5 பைத்தலை. ஏனென்றால் எமது குருநாதர் இதை வழிநடத்தி காட்டுக்குள் செல்லப்படும் போது அன்றைய கால மக்கள் எப்படி இதை எடுத்தனர், அதிலிருந்து தப்பினர் என்ற உண்மையின் உணர்வினை அங்கே தெரிவிப்பதற்காக இதெல்லாம் என்னை காட்டுக்குள் அழைத்து சென்று இந்த இயற்கையின் உண்மையுடைய நிலைகளை இந்த பச்சளை புலியை என்ன செய்கின்றது, கொசுவை என்ன செய்கின்றது, அந்த தேனியை என்ன செய்கின்றது, மற்ற புலியோ யானையோ யானை மிரட்டினோம் அந்த பச்சளையை கொண்டு யானை மிரண்டு எப்படி ஓடுகின்றது என்பதனை காட்டுக்குள் சென்றீர்கள். அதே சமயத்தில் என்னை உயிரை கடவுள் கூட என்னை மின்னலை பார்க்க சொல்றாங்க.
அதில் இதே போல பச்சளை கையில் கொடுத்து பாடுறாங்க. அதை பார்த்தோன்னா கண்ணு போயிடுச்சுன்னா என்ன சாமி, நான் சொல்றேன் நீ செய்யற அப்படின்னு. அப்போ அந்த பச்சளை கையில் வைத்து அந்த உணர்வை பார்க்கும்போது அந்த மின்னலுடைய உணர்வுகள் எனக்கு குளிர்ச்சியாக மாறுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை என் உடல்ல இந்த மின்னல் வந்தாலும் எனக்குள் மாற்றி அதனுடைய விஷயத்தின் தன்மை அடக்கும் சக்தி வருகின்றது. ஆகவே இதை போலதான் அந்த பண்டைய கால மக்கள்கள் மிருகங்களிலிருந்தும் பல இயற்கை செயல்களிலிருந்தும் தான் தப்புவதற்காக அவர்கள் இந்த முறைப்படுத்தி அவர்கள் குகைகளில் படுத்திருக்கும் போது இத்தகைய மூலிகை வகைகளை பரப்பி வைத்துக் கொண்டார்கள். அந்த பச்சளையை குகை இருக்கிற பக்கம் பூசிக்கொள்கின்றார்கள். இந்த இடிமின்னல் தாக்காதபடி உடல்ல அரைத்து அந்த நீராக பூசிக்கொள்கின்றார்கள். அப்படி பூசிக்கொண்ட உணர்வு வந்து இரவிலே அவங்க படுத்து தூங்கும் போது, அதாவது மிருகங்கள் தன் மனத்தால் நுகர்ந்தறிந்து அதை இறை தேட செல்லும். மற்ற மிருகங்களோ தன்னை காட்டும் வலுவான உணர்வு நுகர்ந்தறிந்து ஒதுங்கி ஒதுங்கிக்கொள்ளும். ஆனால் இரவிலே இந்த மிருகங்கள் தூங்குவதில்லை. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மிருகம் இருந்து அந்த மனத்தை நுகர்ந்தறியும் போது இந்த மிருகங்கள் ரெண்டு இந்த உணர்வு மோதும் போது அதுக்கு வெளிச்சம் தெரிகின்றது. அப்ப அந்த உணர்வின் அடிவாக இருக்கும்போது இந்த பாதையை நோக்கி இறை தேட செல்லுகின்றது. ஆனால் இவர்கள் விரித்து வைத்திருந்த உணர்வுகள் இவர்கள் உறங்கும் போது இவர் இருக்கிற பக்கம் இந்த மனத்தை கவர நேர்ந்தால் இந்த பச்சளை மனங்கள் இருப்பதனால் அதனால் அறிய முடியாத நிலையை விலகி செல்லுகின்றது. ஆகவே இதை போல அந்த உபாயங்களை கையாண்ட அவர்கள் காலத்தால் கர்ப்பம் வருகின்றார்கள். கர்ப்பம் உருவாக்கப்படும் போது அவர் உடலிலே விஷத்தை முறிக்கும் ஆற்றலும் அந்த இடி மின்னலுடைய நிலைகள் உணர்வு நிலைகளை அந்த 10 மாதத்திற்கும் இந்த உணர்வின் இயக்கங்களின் ஒளிக்கதிர்கள் அந்த கருவில இருக்கக்கூடிய இது அடங்கி அந்த உணர்வின் தன்மை அந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கின்றது. இப்ப சாதாரணமாக அத்தகைய வலு இல்லை என்றால் இந்த மின்னல் தாக்கும் போது அதன் உணர்வை இன்றைக்கு தாய்மார்கள் பார்த்தால் கருவில் சரிவு உண்டாகும், குறைபாடுகள் ஏற்படும், அல்லது அந்த மூளை வளர்ச்சியுடைய நிலைகள் இருந்தால் இது தாக்கப்படும் அதிர்வால் அதாவது ஞான சக்தி குறையும், சிந்திக்கும் தன்மையை இழந்துவிடும். நல்லா கவனமாக கேட்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்க எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான இதை போல ஒரு நோயாளிகளை கண்டால் இன்னைக்கு ஒரு நோயாளி பார்க்கணும், அவங்க உணர்வு பார்த்தோன்னா அதே உணர்வு கருவிலே வரும். ஒரு ஊனமான குழந்தையை பார்த்து இப்படி ஆகிவிட்டது என்று இயங்கினால் அந்த உடல் வந்து அலைகள் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் குணமாகும். இரத்த கொதிப்பு உள்ளவர் பார்த்தா அந்த கர்ப்பத்தில் இருக்கும் அந்த குழந்தைக்கு தான். குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் தர்மம் செய்கிறோம், நம் குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஊன குழந்தை கிடைத்தது, சிதைவுகள் ஏற்பட்டது என்று சிலர் சிந்திக்கலாம். ஆனால் தான் பாசத்துடன் கடவுளுடைய நிலைகளை நாம் கேட்டறியும் போது இந்த உணர்வுகள் இந்த தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைச்சி அது பாதிக்கப்படுகின்றது. சில குடும்பங்களில் எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க. அப்ப அந்த கர்ப்பமான பொண்ணும் இது கேட்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை இது உற்று கவனித்ததென்றால் இந்த குழந்தைக்கும் அவர் இதே சிக்கலின் உணர்வு கொண்டு அந்த குழந்தை பிறந்திருந்து இவங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல் வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை போல அன்று கருவில் வளர்ந்த அந்த சிசு உருவாக்கப்படும் விஷயத்தை முறித்திடும் அந்த சக்தி அங்கே உருவானதனால் அந்த விஷயத்தின் உணர்வுகளை முறிக்கும் ஆற்றல் பெற்று அந்த குழந்தை கருவிலே உருவாகின்றது. உருவான பின் பிறந்த பின் அவன் நடந்து சென்றால் பல விஷ ஜந்துகளோ கொசுக்களோ மிருகங்களோ அவன் மானதை கண்ட பின் அப்படி அவனை ஒன்றும் தாக்காது அமைதிப்படுகின்றது. இதை போல அவன் வாழ்க்கையில் அமைதிப்படப்படும் போதுதான் அந்த குழந்தை வளர வளர அவன் எல்லாவற்றையும் அறிந்திடும் அறிவாக வர்றதனால் அவனுக்கு அகசியன் என்று காரணத்தில் அக்கால மக்கள் வைக்கின்றனர். அந்த அகசியன் பல பல செடிகளை நுகர்ந்து பார்க்கின்றான். பல விஷயத்தை முறிக்கும் ஆற்றலின் உணர்வினை இவர்கள் நுகர்வதனால் அந்த தீமையின் உணர்வினை இவன் அறிந்திடும் அந்த அருள் சக்தி இவன் பெறக்கூடிய தகுதி பெறுகின்றது. ஒரு செடியின் உணர்ச்சிகளை அறியக்கூடிய நிலையும் அது எவ்வாறு வருகிறது என்ற நிலையும் அவனுடைய வளர்ப்பிலேயே இது இளம் வருவதிலேயே வருகின்றது. அப்படி வந்தவன் தான் பல செடி கொடிகளை இன்று உணவாக உட்கொள்ளும் உணவை நாம் எப்படி என்ற நிலையில்
புது புது செடிகளை உருவாக்கி மனிதனுக்கு உகந்த உணவை உட்கொள்ளும் உணவினை உருவாக்கினான். ஆகவே அக்காலத்தில் பல சாவர இனங்களின் உணவுகள் கருவை உருவாக்கி மனிதனுக்கு உகந்த உணவாக உட்கொள்ளும் நிலையை உருவாக்கினான். ஆகவே அதை தேர்ந்தெடுத்து மனிதனுக்கு உண்டான நிலை இந்த அகசியம் இதை வளர்த்து, ஏனென்றால் வானியில் புவியியல் என்ற நிலையில் இந்த மின்னலின் உணர்வின் தன்மை தாக்கப்படும் போது அதன் எதன் வழியில் இவ்வாறு அறிவு என்ற நிலையை உணர்ந்து கொண்டவன். இப்படித்தான் அவன் உணர்ந்ததனால் அவன் கண்டுபிடித்து காயை இப்போ சாதாரணமா நீங்க வேப்பிலையை சாப்பிட்டீங்கன்னா உடல்ல கசப்பின் வாசனை வரும். வெங்காயத்தை சாப்பிட்டா உங்க உடல் அந்த கார உணர்ச்சி வரும். காரமான மிளகாயை சாப்பிட்டா உங்க உடல்ல எரிச்சல் வரும். நீங்க சொல்வோர் கேட்கும் போது அவங்களுக்கு எரிச்சல் வரும். நீங்க மிளகாய் அரைச்சிட்டு பாருங்க, கையில எப்படி எரிச்சல் காந்தல் வரும். அதே போல அந்த காந்தல் இருக்கும்போது யாராவது ஒரு சந்தோஷமா பேசினா உங்க உணர்ச்சிகள் எப்படி வரும் பாருங்க. கொஞ்சம் எரிச்சல் தாங்க, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா சொன்னா அவங்க மேல எரிஞ்சு விழ வேண்டி வரும். இதெல்லாம் நமக்குள் இருக்கும் உணர்ச்சிகள் நம்மை எப்படி இயக்குகின்றது, நாம் எப்படி இயங்குகின்றோம் என்பதனை நாம் இது தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு தான் உங்ககிட்ட இந்த பதிவாக்குவது. ஏனென்னா இன்று விஞ்ஞானி அதாவது கம்ப்யூட்டர் நிலையில் உருவாக்கப்பட்டு ஒன்று பதிவாக்கி வைத்து மீண்டும் நினைவாக்கி எத்தனையோ நிலைகளுக்கு உபயோகப்படுத்துகின்றன. இப்ப சாதாரண மனிதனுடைய நிலை பயமோ கோபமோ வெறுப்போ வேதனையை பதிவாக்கி விட்டால் அதன் நினைவைப்படுத்தும் போது மீண்டும் அதன் வழியில் நாம் இயங்குகின்றோம். இதை போல தீமைகளை நீக்கி அருஞானில் வரிசைப்படுத்தி உங்களுக்குள் பதிவாக்கி இதை நினைவாக்கி நீங்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிக்கின்றதோ இது உங்களில் பதிவாகின்றது. மீண்டும் நினைவாக்கும் போது தீமையிலிருந்து விடுபட்டு சிந்தித்து செயல்படும் தன்மையும் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அமைதி கொண்ட வாழ்க்கையும் சிந்தனையுடன் வாழும் தன்மையும் பகமை அகற்றி பகமையற்ற வாழ்க்கை வாழ இது உதவ வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களில் பதிவாக்குகின்றேன். ஆகவே இதை போன்று இப்படி அகஸ்டியன் தான் கண்டுகொண்ட உணர்ந்தபடி இப்போது அவன் சிந்தனைகள் செல்லுகின்றது. இப்ப நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் போறோம். அப்ப அந்த சிந்தனையில் செய்யப்படும் போது நாம் எதன் வழி நம்ம பூமிக்கு வருகின்றது என்பதை அறிய முற்படுகின்றான் அவன் வழியிலே. அப்போதுதான் துருவத்தின் வழி நமது பூமி கவர்கின்றது. துருவத்தின் வழி தவனுக்குள் கவரப்படும் போது நீர் வழி தன் உணர்வின் இடி மின்னலால் தாக்கப்படும் போது உறையும் விஷமாக மாறுகின்றது. இப்ப நாம் தொட்டியில தண்ணி வச்சிட்டோம்னா அது சூரியன் ஒளிக்கதிர் படப்படும் போது இந்த மின்னலின் மின்னினால் இந்த உணர்வின் தன்மை இதனுடைய ஈர்க்காகப்பட்டு ஒரு தாவரையான பாசானமாக மாறுகின்றது. இதே மின்னலின் தன்மை அதிகமாக்கப்படும் போது அங்கே கிருமிகள் உண்டாகின்றது. ஆகவே இதை போல இந்த இயற்கையின் நிலைகள் எப்படி மாறுகின்றது என்பதனை இதை அறியத் தொடங்கினான். ஆக வானியல் நிலைக்கு புவியில் வரப்படும்போது நீரும் வெப்பமும் மற்ற மின் கதிர்களும் ஒரு இயக்கமாக மாற்றப்படும்போது செடி கொடிகள் உருவாவதும் அதன் உணர்வு சத்தானத்தில் அணுவின் தன்மை அதில் அணுகு வரக்கூடிய அதை உணவாக உட்கொள்ளும் அணுத்தன்மை அடைகின்றது புவியில் என்பதனை அறிந்து கொள்ளுகின்றான் அந்த அவசியம். ஆகவே துருவத்தின் ஆற்றலை அறிந்தனால் அவளுக்கு துருவன் என்று காரணம் தெரிவிக்கின்றனர். ஆக துருவன் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகின்றது என்ற நிலை இவன் அறிகின்றான். ஆகவே இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, 27 நட்சத்திரங்கள் எப்படி உருவானது, இந்த சூரியன் எப்படி உருவானது, நம்ம பூமியில் பிரபஞ்சம் என்பது நம்ம பூமியும் இந்த கோள்களும் எப்படி உருவானது என்ற நிலையில் ஏனென்றால் மின்கதிரின் ஒளி அலைகள் உணர்வை நாம் அறிந்து கொள்ளப்படும் போது அவன் இது அறியும் வாய்ப்புகளும் அவனுக்குள் பதிவாகும் எண்ணங்கள் அதை ஆகின்றது. ஆகவே நாம் அதான் இங்கே ராமாயணத்துக்கு கூறுவார்கள் வசிஷ்டர் பிரம்மகுரு என்ற நிலையில் கூறுவார்கள். நாம் எதை ஆசைப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதை கவர்கின்றோம். நாம் உயிரிழப்பட்ட பின் எதன் ஆசைப்படுமோ அது உணர்வின் தன்மை நமக்குள் பிரம்மமாகின்றது. பிரம்மகுருவின் மனைவி யாரு அருந்ததி எதன் உணர்வு பெற வேண்டும் என்று கவர்ந்து நாம் அறிந்து நம் உடலில் இணையாகின்றதோ அது பிரம்மகுருவின் மனைவி அருந்ததி என்று தசரத சக்கரவர்த்தி மனிதனான பின் 10வது நிலை அடையப்படும் போது நாம் ஒவ்வொரு நிலைகளுக்கும் நாம் எப்படி வந்தோம் என்பதற்குத்தான் ராமாயண காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது. இதையெல்லாம் நாம இதை அவன் எழுதினது. இப்போ இதை உணர்வின் தன்மை தான் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி என்ற நிலையை வினாக்களை எழுப்பி
துருவத்தின் ஆற்றலை எண்ணி இந்த சூரியன் எப்படி உருவானது, இந்த சூரியன் உருவாவதற்கு முன் என்னவாக இருந்தது என்று இவனுக்குள் பட்ட அந்த மின்னல்கள், இடி மின்னல்கள், அதனுடைய உணர்வுகள் கலந்து செல்லும் உணர்வுகளை இவன் கடவுளை பெற்றதனால் பூர்வ புண்ணியமாக இது அறியும் தன்மை வந்து அவனுக்குள் அறியும் ஞானம், அதை வளர்த்து கொள்ளும் சக்தி வருகின்றது. ஆகவே அதன் வழியில் வசித்தல் ஆசை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் நுகர்ந்தான், உணர்ந்தான், அவன் உடலுக்குள் விளைந்தது. அதன் வழியில் விளைந்ததான் துருவனானத்தில் இந்த அகண்ட அண்டத்தை எப்படி அறிந்து கொள்ளுதல் என்ற உண்மையை மேலும் அவனுடைய உணர்வுகளை விரிவடைய செய்கின்றான். அப்படி விரிவடைந்த நிலைகள் தான் இந்த சூரியன்களும் கோள்களும் இல்லாத போது எப்படி உருவானது என்ற நிலையில் அவனுடைய உணர்ச்சிகள், ஏனென்றால் அகண்ட அண்டத்திலிருந்து உணர்வுகள் கவர்ந்துதான் நமது சூரியன் எடுத்துள்ளது. அவனுடைய பிரபஞ்சத்தில் உணர்வ கடவின் தன்மைதான் இந்த வானையில் புவியிலாகி தாவரையிலாகி உயிரின் உணர்வுகள் இதை கவர்ந்து மனித உடலாகி உணர்வுகள் எண்ணமாகி எண்ணத்தின் தன்மை வலுப்பெற்றவன் என்ற உண்மையின் நிலையை இதை நீங்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் படிக்காத பதிவான நினைவறிந்தது. படித்தவர்கள் என்ன செய்யணும், இதுக்கு அது எப்படி, இது உண்மையா அது பொய்யா என்று கலக்கப்பட்டு உண்மையின் நிலை அறிவதிலேயே தனக்குள் தடைப்படுத்திக் கொள்ளும் நிலை இங்கே வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நான் உங்களுக்குள் இந்த பதிவாக்கும் நிலைதான் இங்கு தெளிவாக பதிவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்து சூரியன் எப்படி உருவானது, அதை சூரியனை நாராயணன் என்கிறார்கள், மறு விஷ்ணு சூரியன் மறு அவதாரம் விஷ்ணு என்கிறார்கள், விஷ்ணு மறு அவதாரம் சீதாராமன் என்று, ஆக எண்ணத்தின் நிலை என்று கண்ணன் என்றும் இப்படி பல உணர்வுகளை எப்படி இன்று நாம் சொல்லுகின்றோம் என்ற நிலை அன்று இந்த அகசியன் தாய்க்கருளை பெற்ற உணர்வின் சத்து கொண்டு இந்த உண்மையை அறிகின்றான். அப்போது அவன் புலால் உண்வதையும் மற்ற நிலையை விட்டு வேக வைத்து பல பொருள்களை சுவையாக சேர்த்து மகிழ்ச்சியூட்டு உணர்வை உருவாக்கி அந்த உணர்வின் தனக்குள் எண்ணங்களை தோற்று வைத்து உலக நிலைகள் பிரபஞ்சத்தின் நிலை இயக்கங்களை தெளிவாக அறிகின்றார். ஆகவே இந்த சுவை, இந்த 27 நட்சத்திர உணர்வுகள் எதிலே கலக்கின்றன, அதன் வழி எப்படி சுவைகள் வருகின்றது என்பதனை, அந்த உணர்வின் உணர்ச்சிகள் எப்படி இயக்குகின்றது என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டவன் அகசியன் துருவனானத்தில் மீண்டும் அகண்ட அண்டத்தை அறிய ஆரம்பிக்கின்றான். ஆகவே இந்த சூரிய குடும்பம் ஆவதற்கு முன் பிரபஞ்சம் இருண்ட உலகம், அதில் எதுவுமே சூரியனோ கோள்களோ எதுவும் இல்லை. இப்ப சூன்ய பிரதேசமாக இருந்த இந்த நிலை இப்ப நீங்க ஒரு வீட்டை மூடி வச்சு ஒரு மாசம் கழிச்சு திறந்துட நெடி வரும். ஆகவே அகண்ட அண்ட நிலைகளில் இதை பல உணர்வுகள் பரவி நாளடைவில் விஷமாக மாறுகின்றது. அடர்ந்த நிலையில் வரப்போகும்போது முதலில் சிறிதான வெப்பமாகின்றது. அந்த சிறிதான வெப்பத்தில் ஆவின் தன்மை அடைகின்றது. ஆவின் தன்மை அடைந்த பின் அது நாளடைவில் விஷமாக மாறுகின்றது. நாம டப்பாவை திறந்து போட்பாருங்க, அது மூடியிருந்தாலும் இந்த உணர்வுகள் இது கொஞ்சோண்டு சந்து இருந்து போனா போதும், அது உணர்வு போறாங்க மாறிப்போம், அதில் உள்ள பொருள் எல்லாம் கட்டுப்போம், விஷமாக மாறி விடுகின்றது. இதை போலதான் அன்று அவன் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மையில் அவன் உடலுக்குள் எதன் உணர்வு வந்ததோ என்று சூரியன் எப்படி ஆனது என்ற நிலை உருவான உணர்வுகள் இவன் உடலான நிலை கொண்டு உணர்வின் அறிவாக நஞ்சை வெல்லும் தன்மை வரும்போது இது கண்டறியும் சக்தி வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே இதை போல அவன் அகண்டண்டம் எந்த நிலையில் இருக்கப்படும் போதுதான் விஷம் என்ற நிலைகள் உருவாகின்றது. முதலில் லேசான வெப்பம் அதில் ஆவின் தன்மை அடைந்து நாளடைவில் விஷமாக மாறுகின்றது. விஷமான மாறிய நிலைகளோ அதன் அருகிலே இதை பண்ண உருவாகும் தன்மையில் இதை தாக்குகின்றது. கடுமையான விஷம் வருகின்றது. அந்த விஷத்தால் ஏற்படும் வெப்பமாகின்றது, தாக்குகளால் நகர்ந்து ஓடுகின்றது என்பதனை அவன் இந்த இயக்கம் எப்படி இயக்கியது என்பதனை தெளிவாக உணர்கின்றான். உணர்ந்த உணர்வு தன்மைதான் அவன் அன்று காரண தெரிவிக்கின்றான். ஆதி சக்தி என்பது விஷம், ஆதி பராசக்தி என்பது வெப்பம், ஆதி லட்சுமி என்பது காந்தம். ஆக இருக்கும் நிலை மூன்றும் ஒன்றாக இருக்கின்றன. மூன்றும் ஒன்றான பின் அவ்வப்போது அங்கங்கே ஏற்படும் விஷத்தின் தன்மை, ஒரு ஆவின் தன்மை வரும்போது அதன் அருகிலே இதை காந்த புலன் வந்தால்
இதை கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது பரபிரம்மம். அந்த பரபிரம்மமான பின் எந்த மனத்தின் தன்னை எடுத்ததோ அதை ஞானத்தின் வழியில் இயக்கச் செய்தது. நான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. எதன் மனமோ அதன் ஞானமாக அது இயங்கும். எதன் உணர்வு அது பெற்றதோ அதன் வலுவாக அது இயக்கத் தொடங்கும் என்பதனை அந்த அகசியம் கண்ட உண்மைதான் இன்றும் நாம் விஞ்ஞானம் முதல் கொண்டும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த உலகம் எப்படியானது அவன் கண்டான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் தான் இருக்கின்றது. இப்படி உருவானதான் வெப்பம் காந்தம் என்ற இதைத்தான் மும்மலம் என்று 3 இயக்கமாக இயக்குகின்றது. காந்தம் அவ்வப்போது இழுத்து கொண்ட உணர்வு பரபிரமமாகி அது எந்த மனத்தின் பெற்றதோ இதில் உள்ள விஷம் காந்தம் கவர்ந்து தன்னுடன் நினைத்து கொண்டால் இதில் உள்ள அந்த விஷயத்தின் தன்மை அந்த மனத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் சக்தி வருகின்றது. அப்ப மனத்தால் என்ன செய்யணும்? தன்னை பாதுகாக்கும் வலுவாக வருகின்றது. அந்த வலு கொண்ட உணர்வு அது வலுவாகும் போது காயத்ரி, புலனறிவு 5. ஆனால் முதல்ல எடுத்துக்கொண்டது 3. 4வது பரபிரம்மம் உருவாகின்றது. அதான் பிரம்மாவுக்கு 4 தலை போட்டு காட்டுகின்றது. 4ஆக போகும்போது பிரம்மம் அந்த பிரம்மத்தின் மனைவி கொண்டு ஞானம் அதற்கும் வளரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலை என்ற நிலையில் சிலைகளை உருவமாக்கி அதன் வழியிலே நமக்கு இன்றும் தெரியப்படுத்துகின்றனர். நாம் அதை காலில் சிலை உருவமாக்கப்படும்போது பிரம்மா இப்படிதான் 4 காலோடு தான் நாம எண்ணுகின்றோம். ஆகவே இதன் உணர்வு 5வது ஆகும்போது காயத்ரி பெண்பாலாக மாறுகின்றது. ஒன்றுனால் இந்த விஷம் அந்த மனத்தின் உணர்ச்சியின் குணமாக மாற்றுகின்றது காயத்ரி பலனறிவென்று. இருந்தாலும் இன்று நாம் பூமியில் வேப்பமரம் இருக்கின்றது. இதற்கு பேர் அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம இசை. இப்போ வேப்ப மரத்தின் உகந்தான் நினைச்சிடும் ஓய். அதே சமயத்தில் ரோஜாப்பு இருக்குதுன்றது அது அதனுடைய மனம் சாம இசை. ஆகவே ரோஜாப்பின் உகந்தான் ஆகா ஆனந்தப்படுகின்ற ஓர் இசை செடியின் தன்னை எடுத்துக்கொண்டால் அது அதனுடைய மனம் சாம இசை. அப்ப அந்த விஷச்செடியின் தன்னை நுகர்ந்தான் என்று உச்சரித்து தன்னுடைய அரிப்பு ஏற்படுகின்ற நிலை நம்மை இயக்குகின்றது. ஒவ்வொரு நிலையிலும் மோதும் உணர்வுகள் நமக்குள் இருக்கும் நிலைகளை அந்த துடிப்பின் இயக்கமாக மாற்றுகின்றது இந்த விஷயம். இப்படி இருந்தாலும் எந்தெந்த செடிகள் வெளிவருவதை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொள்ளுகின்றது. ஆகவே மாற்றிக்கொண்டாலும் இது காற்றலைகளாக இருக்கும்போது அதன் மரத்தில் விளைந்த வித்துகள் பூமியில் வைத்தது அந்த தாய் செடியின் சத்து காற்றில் இருப்பதனால் அதை கவர்ந்து வேம்பாக விளைகின்றது. ரோஜா செடி அதே போல, விஷச்செடி அதே போல இருப்பினும் அதாவது வேம்பின் உணர்வு நாம் உந்து விசை இந்த கசப்பின் உணர்வால் இது நகர்ந்து ஓடுகின்றது. ரோஜாப்பின் மனம் இதனுடைய அழுத்தம் இதனை ஒட்டி கொள்ளாதவரை தனித்திருப்பானால் அழுத்தம் தாளாது விலகிச் செல்கின்றது. இப்ப வடத்துருவும் தென்துருவன் காந்தப்புலனை வைத்துள்ளார்கள் நமது இவர்கள். அதனை வடதுருவத்தின் தன்னை வரும்போது ஈர்க்கும் சக்தி தென் துருவத்தின் சக்தி வரப்போது ஒதுக்கி தள்ளுகின்றது. இதே போல ஒரு உணர்வின் சத்து எதன் உணர்வு அளவுகோல் அதிகமாகின்றதோ அவருடைய இயக்க சக்தி என்பதனை இது தெளிவாக்கப்பட்டு இதன் வழிகளில் இப்படி இந்த வேம்பின் உணர்வு 100% வலுவான நிலை வரப்போம். 10% ரோஜாப்பின் மனம் இது அழுத்தத்தால் தாங்காது செல்லுகின்றது. தாங்காது செல்லும்போது அந்த 3% விஷயத்தில் மோதிய பின் கிரு என்று சுத்துகின்றது. அப்ப அந்த சுழற்சியால் ஈர்க்கும் சக்தி 100% வேம்பு, 10% ரோஜாப்பும், 3% இந்த விஷயத்தன்மை கலந்து ஒன்றோடு ஒன்று மோதும்போது பார்க்கலாம் சுழிக்காற்றுகள் அறியும். அந்த சுழிக்காற்றுகள் என்னன்னு அறிந்து அதில் சிக்கினா உயிரை பட்டால் அவங்க நிச்சயம் காக்கா வலிப்போம். அது கர்ப்பிணியை இருந்தால் கருவிலை காக்கா வலிப்போம். ஏன்னா அந்த சுழற்சியின் விஷயங்கள் மோதும் இடங்களில் நம் உயிரிலே பட்டால் இந்த உணர்ச்சிகள் மாற்றப்படுகின்றன. அதே போல இதை உணர்வு ஒன்றோடு ஒன்று மோதி சாம அதர்வன 3ம் ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது அதன் சுவையை இழந்து விடுகின்றன. ஆக இழந்தாலும் இது 3ம் ஒன்றாக சேர்த்து உருவாகின்றது. யஜு ஊர்வித்து மீண்டும் சாம இந்த 3ம் கலந்து புது மனம் வருகின்றது. இந்த மனத்தின் தன்மை அது நுகர்கின்றது. இதை போலதான் வான்விதில் நம் பூமியில் இப்படிதான் எண்ணில் அடங்காத மரங்களும் மனங்களும் இதே போல உயிரணு நுகர்ந்த உணர்வுகள் ஒன்றை ஒன்று மாற்றி
நாம் மனிதனாக வந்த நிலையும் என்பதனை அன்று அகசியம் தன்னுள் கண்டுணர்ந்த உண்மையின் தன்மையும் வான் வீதியின் உணர்வுகளை அறிகின்றான். இப்படி இதை போல ஒரு கசப்பின் உணர்வு கொண்ட நிலையில் கசப்பற்ற உணர்வு கண்ட பின் அஞ்சு ஓடுவதும் மற்றொன்றோடு மோதலனை சுழற்சியாகி மோதலாகின்றது. அந்த மோதலில் இரண்டரான அந்த அணியின் தன்மை மாற்றம் அடைகின்றது. அதில் மோதிய உணர்வுகள் ஆவியாக மாறுகின்றது. ஆவித்தன்மை அணிசி நாளடைவில் மேகங்களாக மாறுகின்றது. இதை போல அணுக்கள் ஒன்றில் ஒன்று உண்டி ஒன்றுக்கொன்று இணை பெரியாது அதை இதை கண்டு அது அஞ்சு ஓடவும் இப்படி துறை செல்லும் உணர்வுகள் இந்த மேக கூட்டத்துக்குள் தாக்கிய பின் இந்த உணர்வு நீராக வழிகின்றது. நீருக்குள் சிக்கொண்டு எடை கூடுகின்றது. எடை கூடிய நிலைகளோ வான்வீதியில் ஓடத் தொடங்கி விடுகின்றது. அழுத்தத்தில் தான் சீராக அது ஓடும் தன்மை வருகின்றது. ஓடும் தன்மையில் உராய்ந்து வெப்பமாகின்றது. நீர் மாறி விடுகின்றது. ஆகவே திடப்பொருளாகின்ற பரம் எல்லையே இல்லாத வானில் ஒரு பரம் என்ற பொருளாக ஒரு எல்லையாக அமைகின்றது என்பதனை அவன் உடலுக்குள் உருவான நிலையும் உற்பத்தியின் ஆரம்ப சாணத்தையே அவன் காணுகின்றான். இப்படி கண்ட உண்மைகள் தான் அவன் வாழ்க்கையில் அவன் கண்டுணர்ந்த பின் இப்படி மோதி மோதி அந்த பரம்பொருள் என்ற நிலையில் ஆனப்பின் எடை கூடி ஓடி வரும்போது அருகில் இருக்கக்கூடிய காந்த புலன் உருவாகின்றது. அப்ப வெப்பமாகின்றது. ஒரு பகுதி கவர்கின்றது. வெப்பமும் தான் நுகர்ந்த உடலில் சேர்த்து கொண்ட பின் சுழற்சியின் மையம் நடு தைரியத்திலே வெப்பத்தின் தன்மை வருகின்றது. இப்படி வெப்பமாகும் போது அது அதிகமாகத்தான் அருகில் இருக்கிறது வேக வைக்கின்றது. அது வேக வைத்து ஆவியாக மாற்றி இங்கே குழம்பு போல் ஆவது மேற்பாறை. இப்போ நம்ம பூமிகள் பல நிலநடுக்கங்கள் இப்படித்தான். அதன் உணர்வின் தன்மை ஆரம்ப கால பூமிகளும் நீடு பழமாகவும் பல உணர்வு மாற்றமானதும் பாறைக்குள் பல உணர்வுகள் மாறுவதும் இதே போல ஆரம்பத்தில் அதை எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இப்படி மாறி 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 அந்த பூமி பெரிதாகின்றது. அதனால்தான் அதற்கு பேர் சீவலிங்கம். அது வாழக்கூடியது வளரக்கூடியது என்று காரணப்பேர் வைத்து தெளிவாக கூறுகின்றனர். இப்படி சீவலிங்கம் என்ற நிலை வரப்படும் போது அதன் உணர்வுகள் தான் நகர்ந்து 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 பெரிதாகின்றது. பெரிதாக பெரிதாக சுழற்சியின் வேகம் கூடுகின்றது. பெரிதாக வெளியாக வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது. கூடிய வெப்பமோ அந்த பூமியின் நடுமையம் அதிகமாகி முதலில் சிறு குழம்பானது மீண்டும் அதிகமாகி முழுமையாகவே முதலில் மேலானது இரண்டாவது அமிலமானது. அதனால்தான் இன்னைக்கு சிவனை பார்க்கின்றோம் என்றால் ஜடாமுடி மேல் கங்கை சிவன் பாதி சக்தி பாதி என்று இங்கே வெப்பம். இந்த மனித உடலுக்குள் ஒவ்வொரு அணுவுக்கும் இந்த வெப்பம் இல்லை என்றால் இயங்க முடியாது. அந்த நீர் என்ற நிலையில் என்றால் இயக்க முடியாது. சிவன் நிலையில் என்ன சிவன் பல அணுக்கள் சேர்க்கை நீரானது. அந்த உணர்வின் தன்மை உடலானது. இந்த என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் ஆதியில் நடந்த இந்த உணர்வின் இயக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு உருவம் அமைத்து அறுவை செயல்களை தெளிவாக காட்டினர் நமது ஞானிகள். ஆகவே சிலை வடிவத்தில் பார்த்தால் இயற்கை எப்படி வந்த நிலை காரணப்பேர் வைத்து இது சீவலிங்கம் என்ற உணர்வு அளிக்கும்போது இப்படி வளர்ச்சி அடைந்ததான் கூழாகி நாம் ஏதோ ஒரு ஜீனை போட்டு மிட்டாய் வச்சு சுத்தனா எப்படி ஆகி பஞ்சு போல பறக்கும். அதன் சுழற்சியின் தன்மையில் அதனுடைய உடல் உள்ள அமிலங்கள் உமிழ்த்தப்படுகின்றது. நம்ம உமிழ்த்தாலும் இந்த சுழற்சியோடு சேர்ந்து சுத்தப்படுகின்றது. இப்படி சுற்றிய உணர்வு ஆங்காங்கு அது எதை எடுத்துக்கொண்டதோ எப்படி இந்த வேப்பமரம் தன் உணர்வை எடுத்துக்கொண்டதோ இதை போல ஒவ்வொரு உணர்வுகள் எதை கவர்ந்து கொண்டதோ அதை எடுத்து இந்த அந்த நிலையில் வளரும் தன்னை முதல்ல நட்சத்திரம் பின் இதன் வளர்ச்சியில் வரும்போது கோள்கள் உருவாகின்றது. இந்த கோள்கள் உருவாகி அதன் உணர்வு எதன் நிலை பெற்றதோ அது வளர்ச்சியாகி 27 விதமான உணர்வுகளை வளரும் 27 நட்சத்திரங்கள் ஆகின்றது. அந்த 27 நட்சத்திரமும் நம்ம சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் சுற்றி மற்றதை எடுத்து பால்வழி மண்டலங்களாக அமைக்கின்றது. அதன் உணர்வுகள் தனக்குள் வரப்படும் போது இங்கே மின்னலாக மோதுகின்றது. மின்னலாக மோதும் போது இந்த பிரித்து வந்த உணர்வினை இந்த வியாழன் ஏன்னா நாம் நுகர்ந்து உயிரிழப்பட்டது நாம் இரத்தத்துக்குள் சென்றால் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் உணர்வுகளை பிரித்து எடுத்துக் கொள்வது போன்று அந்த வான்வீதியிலேயே இந்த மின்னல் வரும்போது வெள்ளிக்கோள் அந்த ஒளி அலைகளை எடுத்துக் கொள்ளுகின்றது. இரண்டாவது அது மோதலின் உணர்வுகள் வரப்பட போகும்போது அந்த பிரிஞ்சு வரும் விஷத்தை கேதுக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது.
இணைந்த உணர்வுகளை ராகு போல் எடுத்துக்கொள்கின்றது. இதை போல அந்த உணர்ச்சியின் வளர்ச்சிகளில் வரப்படும் போது இந்த 27 உபக்கோள்கள் வைத்த வியாழன் கோளும் இதை எடுத்து தனக்குள் அந்த இதை எடுத்து 27 நட்சத்திர உணர்வை கவரும் சக்தி பெற்றது. இதை எடுத்து அமிலமாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை வெளிப்படுத்துகின்றது. இப்படி வெளிப்படுத்திய உணர்வு தான் இந்த மோதலில் ஏற்பட்டு இரண்டையும் இணைத்து அது நமது பிரபஞ்சத்திற்கே வியாழன் உருவாகின்றது. ஆகவே கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் ரெண்டும் இணைந்து மோதி அலைகளாக மாறும்போது இதன் ஊடுருவி செல்லப்படும்போது இதன் உணர்வுக்குள் ரெண்டும் இணைத்து ஆண் பெண் என்ற நிலை இல்லை என்றால் இயக்கம் இல்லை. ஆகவே கார்த்திகை நட்சத்திரம் ஆண்பால் என்றால் ரேவதி நட்சத்திரம் பெண்பால். இதன் உணர்வு இதுக்குள் வந்தது. இதன் உணர்ச்சியை எடுத்து தான் வெளிப்படுத்தும் போது இது ஆவியாக சென்று செவ்வாய்க்கோள் நாதகாரகன் இந்த ஒளி கற்றையுடன் எடுத்துக்கொண்ட நிலையில் செவ்வாய்க்கோள் அதை எடுத்துக்கொள்கின்றன. என்ன இதெல்லாம் நம்ம யாருங்கிறதுல தெரிஞ்சிட்டோம்னா இப்படி வந்த பின் அதிலிருந்து கலந்து வருவது சூரியன் அருகில் இருக்கக்கூடிய புதன் கூட அதை எடுத்து உலோகமாக மாற்றுகின்றது. அதன் சத்துக்களை அனைத்தும் வடித்து சூரியன் பாதரசமாக மாற்றுகின்றது. முதலே அதாவது நட்சத்திரமாக இருந்துதான் அதான இதே போல நட்சத்திர வடிகொண்டுதான் 27 விதமானது. அதை தனக்குள் எடுத்து பல கலவையாகி இன்று நாம் இந்த பிரபஞ்சமாகின அதிலிருந்து பாதரசமாக வரக்கூடிய மோதி விஷத்தை பிரித்து எடுக்கின்றது. விஷத்தை பிரித்து எடுத்துக்கொண்ட பின் வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது. அதற்கு விஷம் பிரிந்து செல்வதை தனக்குள் எடுத்து உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள். சூரியன் லட்சுமி நாராயணா காந்தத்தால் வளர்க்கப்பட்டது. இரண்டாவது இந்த மோதலில் வரப்படும்போது இங்கே நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு. இரண்டாவது வரக்கூடிய வெப்பம் ஆக வெப்பம் ஆகும்போது அவன் ஈர்க்கும் காந்தமானது விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆகவே பிரிந்து செல்லும் விஷத்தை காந்தம் கவர்ந்து கொண்டார் லட்சுமணா. ஆகவே எதன் கவர்ந்து கொண்டதோ அந்த உணர்வின் மனமாக இயக்கும் என்பதைத்தான் அதை நாம் அறிந்து கொள்வதற்கு இத்தகைய செயல்களை நாம் அறிந்து கொள்வதற்காக அருவத்தை உருவமாக்கி உணவின் காவியமாக்கி காவியத்தின் கருத்துக்களை நமக்குள் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், மனிதன் வாழ்க்கை எப்படி செயல்பட வேண்டும் என்ற நிலையை தெரிந்து கொண்டது. ஆகவே இப்படி நமது பூமி நடு மையமாக அது கவர்ந்து துருவத்தின் வழி நம்ம பூமிக்குள் கொண்டு வரப்போகும்போது தாவரையிலிருந்து எல்லாவற்றும் கலந்து தாவர இலை உருவாக்கும் தன்மை தாவரைகளை இயக்கிய பின் இதே மின்னல்கள் அதாவது 2 நட்சத்திர மோதல்கள் வியாழன் கோளின் தன்மையில் இழந்துவிட்ட கார்த்திகை நட்சத்திரம் தன் முதலே வந்தால் ரேவதி நட்சத்திரம் தோல் ஆனால் இதற்குள் மோதி மின்னாகாதபடி ரெண்டும் இணைத்து துடிப்பின் தன்மை உருவாகின்றது. அதனால்தான் அந்த உயிரணும் பிரபஞ்சத்தில் பரவி நமது பூமிக்குள் வரப்படும் போது ஓர் செடியின் சத்தை அது நுகர நேர்ந்தால் அந்த செடியின் சத்து கொண்டு அந்த உயிர் எப்படி இயக்குகின்றதோ இதேபோல் உணவின் சத்து உடலாகின்றது, சிவமாகின்றது. உயிரின் இயக்கத்தின் தன்மை வரப்போது அது வினையாகின்றது. அது உயிர் ஈசனாகின்றது என்பதனை இங்கே காட்டப்படுகிறது. அவை இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே இதன் அடிப்படை இந்த உயிரணு தோன்றிய பின் தான் எந்த உதாரணமாக ஒரு கடலை செடியின் தன்மை நுகர்ந்து கொண்ட பின் அந்த உணவின் தன்மை அந்த மனம் இயக்கம் கடலை செடியில் விளைந்தது வித்தை ஊண்டினால் அதன் சத்தை எடுத்து கடலை செடியாக மாறும். ஒரு கடலை செடியின் சத்தை இந்த உயிரினம் நுகர்ந்தால் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலாகின்றது சிவம். ஆனால் கடலை செடியின் இயக்கமாகின்றது வினை. அந்த முதலே சிவன் ஆவதற்கு முன்னாடி அந்த கடலை செடியின் சத்தை நுகர்ந்தால் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். அது உடலாகும் போது அதே உணர்ச்சி சிவனின் பிள்ளை விநாயகன் என்று காரணத்தை வைத்து நாம் இதை மூசிக வாகனா அதை எதை எந்த உடல் வச்சோ அந்த மனத்தில் நுகர்ந்து உணர்ச்சியின் இயக்கமாக அழைத்து சென்று அது தன் இறை தேடி செல்கின்றது. தன்னை அருகிலே வேறொரு செடியின் தன்மை அது கவர்ந்து கொண்டால் அது வலுவானால் இதற்கு எதிர்நிலையாகின்றது. அப்போ அது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உடலில் இந்த உயிரின் தன்னை இணைத்தது இந்த உடலை படர்ந்து விட்டு இந்த உணர்வுக்கொப்ப ரூபங்களை மாற்றுகின்றது, உணர்வுகளை மாற்றுகின்றது, எண்ணங்களை மாற்றுகின்றது. ஏனென்றால் இந்த இயற்கையின் ஏரிகளை நாம் உணர்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவை இதை போல உருவான அந்த குழந்தை தான் அந்த அணுகான்
இதை எடுக்கப்படும்போது நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றார். எதன் உணர்வு உடலானதோ அந்த மனத்தின் தன்மை உணர்ச்சியாகி அப்ப அந்த செடியை நுகர வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது. அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு அந்த உடலை இயக்கி செய்கின்றது. இங்கே மூஷிக வாகனம் இந்த மனத்தான் நுகர்ந்தறிந்து உணர்வில் எண்ணங்கள் வருகின்றது. எண்ணங்கள் வந்தாலும் இப்போ கடலை செடியில் விளைந்த இந்த உணர்வு ஒரு செடியின் தன்மை மாற்று செடியில் வரப்போகும்போது அதனால் இதுக்கு வேதனை வருகின்றது. அப்ப அந்த உணர்வு மோதும் போது பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் வருகின்றது. பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் வரப்படும் போது அந்த உணர்வுகள் வாசுதேவனுக்கும் தேவைக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் பிறக்கும்.